வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு அலசல் பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி விஜய் கட்சி சார்பில் தாவிகா சார்பில் மகளிர் தினம் கொண்டாடியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் ஒரு மண்டபத்தில் அவங்க கட்சிக்கார பெண்கள் மட்டும், பொதுமக்கள் யாரும் அனுமதி இல்லை, கட்சிக்காரவங்களை மட்டும் வச்சு விஜய் கொண்டாடியிருக்கார். அதில் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் இலவச திட்டத்துக்கு எதிரானவர்கள். ஒன்று, இலவச திட்டம் அப்படி கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஏழைகளுக்கு கொடுக்கணும். 10 லட்சம் கோடியை கடன் வச்சுக்கிட்டு நீங்கள் இலவச திட்டம் கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இலவசம் பாவம் ஏழைங்களுக்கு கொடுக்க அரசாங்கம் தான் கொடுக்கணும். நான் 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்கீங்களே, ரெண்டாவது ஏழைகளுக்கு மட்டும்தானே கொடுக்கணும். ஸ்டாலின் மாதம் 1000 ரூபா 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கும் கொடுக்குறாரு. இப்போ எங்களுக்கே ரேஷன் கார்டு, அப்போ எங்களுக்கு 1000 ரூபா எதுக்கு? இதே மாதிரி கொஞ்சம் வசதியானவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, நடுத்தர மக்கள் இருப்பாங்க, அரசாங்க வேலையில் இருப்பாங்க, பென்ஷன் வாங்குவாங்க, கார் வச்சுருப்பாங்க, சொந்த வீடு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாங்கிறது தேவையில்லை. ஏழைகளாக பார்த்து கொடுக்கணும். 2.5 கோடி கார்டுக்கும் கொடுக்குறீங்க. இப்போ எடப்பாடியும் 10,000 ரூபா 2.5 கோடி கார்டுக்கு. அப்போ இதெல்லாம் அனாவசியமான செலவு, ஊதாரித்தனமான செலவு இல்லை. அதனால தான் நாங்கள் இலவசங்கிறது எதுக்குறோம். ஆனால் இவர் கொடுத்த, விஜய் கொடுத்த இலவசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவங்க 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் விஜய் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, 1வது படிக்கிறதுலேருந்து 12வது படிக்கிற வரை பசங்க இருந்தாங்கன்னா, ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ இருந்தாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு மாதம் 1250, வருஷத்துக்கு 15,000 ரூபா உதவித்தொகையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா படிக்கிற பசங்களோட அம்மாவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு கொடுக்குறாரு. எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கலை. ஆனால் இதுலேயுமே பொருளாதார இதை வைக்கணும். 1ஆம் கிளாஸ் இது பண்ணி இதில் 12ஆம் கிளாஸ் வரை இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கள்ல, ஏழைகள் நடுத்தர மக்கள் அரசாங்க உதவியை இது பண்ணுறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் இந்த திட்டம் நல்ல திட்டம். இலவசம் தேவையில்லைன்னு நாங்கள் சொன்னாலும், ஆனால் ஏழை தாய்களுக்கு இதை கொடுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ரேஷன் கார்டு மாதிரி கொடுக்காதீங்க. பலர் அதுக்கு தேவையில்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திட்டத்தை கொஞ்சம் மாற்றி நீங்கள் அறிவித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த திட்டத்தை பற்றி நம்முடைய முதல் கருத்து இதுதான். அதுக்கு அடுத்து ஒரு திட்டம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டணமில்லாத சிலிண்டர் 6 கொடுக்கப்படும்னு இருக்கார். இது ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லி அவரால் நடைமுறைப்படுத்தாமல் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். கட்டணமில்லா சிலிண்டர் அப்படின்னா இப்படி எல்லாருக்குமா? 2.5 கோடி ரேஷன் கார்டுக்குமா? தேவையில்லையே. ஏழைகளாக இருப்பவர்களுக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைக்கு இது சாத்தியமாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். நிர்வாகத்தை நடத்துறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் அரசாங்கத்துக்கு ஆகக்கூடிய செலவை கடன் வாங்காமல் அரசாங்கத்தின் வருவாய்க்கு தகுந்தபடி செலவு பண்ணணும். 6 சிலிண்டர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, எல்லா ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டு சொல்லலை 6 சிலிண்டருங்கிறீங்க. அதனால் அதை கூட ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்கள் அவங்களுக்கு மட்டும்னு சொல்லியிருந்தால் அதையும் வரவேற்கலாம். அதனால் அதிலும் மாற்றம் தேவை அப்படிங்கிறது அந்த அடுத்த திட்டத்தை பற்றி நம்முடைய கருத்து. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். வெல்கம் கிட், பேபி வெல்கம் கிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. தங்க மோதிரம்னா எவ்வளவுன்னா, எத்தனை சவரன்னு சொல்லலை, எந்த சவரன் சொல்லியிருந்தாலும் தங்கத்தோட விலை 1 லட்சம் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் 9 லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்க. 9 லட்சம் குழந்தைக்கு நீங்கள் தங்கத்தை வாங்கி இன்றைக்கி விற்கிற விலைக்கு வாங்கி போட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு அதன் கடன் சுமைங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அதனால் அது நல்ல திட்டமாக இருந்தாலும் பேபி வெல்கம் கிட்டு ஓகே, குழந்தைகளுக்கு வேண்டிய கிட்டு, சின்ன சின்ன நாப்கின், துணி, இது மாதிரி
இருந்தாலும் நகைக்கு தங்கம் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் இடம் கொடுக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதை கொடுத்தாலும் ஏழை குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அவர் சொன்னதில் விஜய் அறிவித்த திட்டத்தில் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஓசி பஸ். ஏற்கனவே ஸ்டாலின் வந்து குறிப்பிட்ட பஸ் பிங்க் கலர் பஸ் அதில் மட்டும் ஓசினார். இவர் சொல்லிட்டார் அரசாங்க பஸ் பூரா ஊசி பெண்களுக்கு. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா எல்லா அரசாங்க பஸ்லையும் பெண்களுக்கு ஓசி அப்படின்ட்டு. ஸ்டாலின் பிங்க் கலர் மட்டும் ஓசினார். ஆனால் விஜய் எல்லா பஸ்ஸும் ஓசின்ட்டார். தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து துறைக்கு 60,000 கோடி நஷ்டத்தில் இயங்குது. எப்போவுமே யார் வந்தாலும் சரி எடப்பாடி ஆம்பளைங்களுக்கும் ஓசின்ட்டார். அப்போ என்ன பண்ண போகிறீங்க போக்குவரத்து துறையை? இதெல்லாம் இப்படியெல்லாம் நிர்வாகம் நடத்தக்கூடாது. ஒரு நிர்வாகத்தை நடத்தணும்னா அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை என்ன, அந்த போக்குவரத்து துறை என்ன, அதுக்கு எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம், இதையெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். அதனால் எல்லா பெண்களுக்கும் எல்லா பஸ்லையும் ஓசி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விஜய் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னா தாலிக்கு தங்கம்னு முன்னாடி கொடுத்தாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி இந்த ஸ்டாலின் வந்தோன்னா அதை நிறுத்திட்டார். அதே மாதிரி திருப்பி என்ன கொடுக்குறாருன்னா அண்ணன் சீர் திட்டம். பெண்களுக்கு கல்யாணமானா அவங்களுக்கு தங்கம், ஒரு சவரன் தாலி, பட்டு புடவை இதெல்லாம் இலவசமாக கொடுப்போம். அது அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு. அண்ணன் சீர்திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அது ஒரு இலவசத்தை அறிவித்திருக்கிறார். இதையும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். பாதுகாப்பு விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஷேர் ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்தால் அங்கே உடனே பாதுகாப்பு பட்டன் ஒன்று இருக்கும். அதை இது பண்ணால் உடனே அவர்களுக்கு வந்து காவல்துறை உதவுவார்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஏற்கனவே இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை கால் டாக்ஸி அத்தனை இதுலேயும் ஷேர் ஆட்டோலேயும் அந்த பட்டன் இருக்குது. ஆனால் அது வேலை செய்கிறதில்ல. அது எல்லாத்துக்கும் மேலே காவல்துறை காவலன் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் வந்து பெண்கள் வந்து மொபைல் ஃபோனில் போட்டுட்டா அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை ஆன் பண்ணால் போலீஸ் வண்டி வந்து உடனே அங்கே வந்துடும். அதனால் இந்த திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி யோசித்ததற்கு நம்ம பாராட்டுறோம். இவ்வளவு விஷயம்தான் சொல்லியிருக்காரு. இலவசங்களுக்கு நம்ம எப்போவுமே எதிரானவர்கள். காரணம் நிதி நிலைமை வந்து சரியாக இல்லை. இருந்தாலும் இந்த இலவசங்கள் ஓரளவு மக்களுக்கு, குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு ஆதரவாக இருப்பதால் ஒரு சில திட்டங்களை நாம் ஆதரிக்கிறோம், ஒரு சில திட்டங்களை மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அடுத்தது விஜய் சங்கீதா விவாகரத்தில் இன்றைக்கி சங்கீதா வந்து ஒரு வழக்கை போட்டுருக்காங்க, புதிய வழக்கு. அந்த நீலாங்கரை பங்களாவில் நான் குடியிருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டு மனு போட்டிருக்காங்க. இந்த மனு மீது பல இன்றைக்கி இன்னுமே விசாரணை வரப்போகுது. கணவனுடைய பங்களாவில் இவர்கள் விசாரிப்பதற்கு, இவங்க போய் தங்கிக்கிறதுக்கு அனுமதி உண்டா, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ். மனைவி வந்து கணவனோட என் கணவர் என்னை விரட்டி விட்டார். மனைவி வந்து என் கணவர் என்னை விரட்டிட்டார், எனக்கு வீடு இல்லை, நான் அவரோட தான் அவர் வீட்டில் தான் வாழ்வேன்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுது? ஆமாம்,
அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கணவர் அப்படி கொடுக்க முடியாத நிலைமை இருந்தால் இவர்கள் வெளியில் தங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பணத்தை மாதம் மாதம் கொடுத்தால் போதும்னு இருக்குது. அதுக்காகத்தான் சங்கீதா அந்த வழக்கம் போட்டிருக்காங்க. தொண்டை சரியில்லாதனால அப்பப்போது சில குரலில் இடையூறுகள் வரும், அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ அதனால் சங்கீதா அவர்கள் தனக்கு வீடு வேண்டும், அந்த வீட்டில் குடியிருக்கணும்னு சட்டப்படி கேட்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கணவர் இல்லை, அவர்கள் வெளியில் தங்குவதற்கு நான் பணம் கொடுத்து விடுகிறேன் மாதம் மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், வன்கொடுமை சட்டம், அதில் பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர், அவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் அவர் மனைவி வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார். கடைசி ஒரு மனைவி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. அவர் போலீஸுக்கு போனார். போலீஸ் சொல்லிட்டாங்க, அவங்க கேட்குறது ரைட்டு, அவங்க உள்ளே இருக்கலான்ட்டாங்க. அதுக்கு காரணம் சட்டத்தில் அந்த மாதிரி இது இருக்குது. அது யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அந்த வழக்கை போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கணும். வாங்கினாங்கன்னா வீடோ இல்லை பணமோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சட்டம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அதாவது சங்கீதா அவர்கள் மேலே தப்பா, விஜய் அவர்கள் மீது தப்பா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ தமிழிசை சௌந்தரராஜன் கூட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சங்கீதாவுக்கு உதவி செய்யுங்க பாவம் அப்படின்னு இருக்காங்க. சங்கீதாவை பற்றி நான் அது ஒரு தனிப்பட்டவர்களின் வாழ்க்கை, அதனால் நான் அதில் பெரிதாக தலையிட்டு பேச விரும்பலை. ஆனாலும் நாளைய தினம் மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆக சங்கீதா போன்றவர்களுக்கு கூட நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது தான். அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். இது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பெண்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நாம் எல்லோரின் கவலையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அமீர் அப்படிங்கிற டைரக்டர் கூட விஜய் ஹிட்லராக மாறிட்டார், மனைவியையும் குழந்தைகளையும் விரட்டி விட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒன்று என்ன பார்க்கணும்னா, அவங்க பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எனக்கு விவாகரத்து தேவை, என் கணவர் விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறார் அப்படின்னு சங்கீதா சொல்கிறாங்க. அப்படின்னா விஜய் விவாகரத்து கொடுக்க தயாராக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் மனைவியோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து வாழ விரும்புகிறாருன்னு தானே அர்த்தம். இப்போ சினிமா நடிகையை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, மனைவிக்கு 100 கோடியோ 200 கோடியோ கொடுத்து விவாகரத்தை வாங்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. ஆனால் விவாகரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் மனைவி பிரிவதை விரும்பவில்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த பெண்ணு தானே எனக்கு விவாகரத்து வேணுங்கிறாங்க. இப்போ கூட அவங்க சொல்கிறது எனக்கு 300 கோடி எனக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லலாம்னா, நேற்று அந்த குறிப்பிட்ட ஒரு சினிமா நடிகையுடன் அவர் பொது வெளியில் கலந்துக்கிட்டது தவறு, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பிரச்சனையில் அவர் விவாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா இப்போ மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதாகத்தான் அர்த்தம். அதனால் எடுத்த உடனே நம்ம குற்றச்சாட்டை இவர் மேலே சொல்லிடக்கூடாது. அது சமரச நீதி மையத்தில் போனால் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தீர்வாகிடும் அப்படிங்கிறது தான் சங்கீதாவோட குற்றச்சாட்டுக்கு நம்ம கொடுக்க விரும்பக்கூடிய பதில். ஏன்னா அவங்க தமிழிசை சௌந்தரராஜன் சொல்கிறாங்க, எல்லாம் உதவி செய்யுங்க. நான் உதவி செய்ய வேணாம், உங்கள் இந்த தீய சக்தியோ உபத்திரம் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். உள்ளேருந்து பின் பண்ணுறதெல்லாம் தூண்டி விடுறதெல்லாம் அவங்க தான். அதனால் அவங்கள தலையிட சொல்லாதீங்க, எல்லாம் சுமூகமாக முடிந்துவிடும் என்பது இந்த விஷயத்தில் நம்மளுடைய அடுத்த கட்ட கருத்து. ஆர்.என். ரவி கிளம்பி போகிறார். ஸ்டாலின் அவரை நேராக ஆளுநர் மாளிகையில் போய் பார்த்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார், பூங்கொத்து கொடுத்து. நான் நடிப்பு பாவம். அவரை மாற்றுறதுக்கு இத்தனை வருஷமாக ஏற்பாடு பண்ணினதே ஸ்டாலின் தான். மசோதாவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். என்னை சான்சலர் வேந்தர் இருந்துட்டு 10 கோடி வாங்கிட்டு துணைவேந்தரை போடுறதுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். அவரை மாற்றுங்கன்னு மத்திய அரசாங்கத்துக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பேசும்போது இங்கே ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு பேசினார் கவர்னரை. பொன்முடி சட்டசபைக்குள்ள கொடுத்துட்டே வெளில போடான்னார். அவங்களுடைய குடும்ப டிவி சன் டிவி இப்போ கவர்னர் மாற்றம்னு ஒன்று
கவர்னர் விட்டு அவர் கவர்னர் சட்டசபையை விட்டு வெளியில் வர்றத ஃபோட்டோவை போட்டு குட் பை அப்படின்னு கேள்வி பண்ணாங்க. ஆனால் ஸ்டாலின் போய் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். நல்லா இருப்பாப்பா போயிட்டேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறாரா என்னன்னு தெரியலை. அதனால் வாழ்த்து தெரிவிப்பது நல்லது தான். ஆனால் அவரை கவுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு போய் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, அதுதான் திராவிட ஸ்டைல் அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். கவர்னர் ரொம்ப கவலையுடன் போகிறார் இங்கேருந்து. பிஜேபி அப்பப்போ இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் நம்ம நிறையா பண்ணுவாங்க. பிஜேபி பண்ணுற முட்டாள்தனத்தில் இதுவும் ஒன்று. அதுவும் எலெக்ஷன் டைமில் ஒரு நல்ல அதிகாரியம் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தால் நான் அதிகாரியம் பண்ணும்போது அவர் அவமானப்பட்டு இங்கிருந்து போகிறார் ஆர்என் ரவி அப்படிங்கிறது தான் நம்முடையது. ஒரு நல்ல அதிகாரி அவமானப்பட்டு போகிறது வந்து உங்களுக்கு தான் கேவலம். செவங்களை சொல்கிறேன், பிஜேபியை ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துங்க. மாநில நிர்வாகத்தில் நீங்கள் நடத்துகிறது எதுவுமே சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஸ்டாலின் சொல்கிறாரு பிஜேபி மக்களுக்கு நல்லது செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஸ்டாலினுக்கு நல்லது செய்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமானது. இப்போ பாருங்கள், KN கைது செய்யப்பட்டார், கைது செய்ய சொன்னாங்க இடி. அதுக்கப்புறம் ஏதாச்சும் மத்திய அரசாங்கத்திலேருந்து இடி நடவடிக்கை எடுத்தாங்களா? என்பதுலே தான் போய் கேச போகிறாங்க. இந்த இவர் கரூர் விஷயத்தில் சிபிஐ என்கொயரி போச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? சிபிஐ ரிப்போர்ட் வந்ததா? அவங்களுக்கு சாதகமாக அப்படி தான். அஜித் கொலை வழக்கு அந்த சிபிஐ விசாரணைக்கு போச்சு. மேலதிகாரிகளையும் மேலே விட்ட அரசியல்வாதிகளையும் அவன் ஏதாச்சும் வெளியில் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வர மாட்டான். டாஸ்மாக்கு வந்தது, அந்த இவரெல்லாம் விசாரித்தாங்க. எம்டி எல்லாம் என்னாச்சு? ஹைகோர்ட்டில் போய் அவங்க ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டேயை வெக்கேட் பண்ண ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒரு நடவடிக்கையும் இல்லை. மற்றவங்க மேலெல்லாம் ஏவாவேலு மேலே ரைடு, பொன்முடி மேலே ரைடு, ஏதாச்சும் வெளியில் வந்ததா? எல்லாமே அமைக்கிறாங்க. அப்போ பாஜக வந்து திமுகவுக்கு நல்லது தான் செய்கிறாங்க. ஸ்டாலின் சொல்கிறபடி மக்களுக்கு நல்லது செய்கிறது இல்லைனாலும் உங்களுக்கு நல்லது தானே செய்கிறாங்க. உங்கள் அப்பா பேரில் நாணயம், கடலுக்குள்ளே 80 அடி சிலைக்கு அனுமதி, இப்படி ஒன்று பாக்கி. பாரத் ரத்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு, அதைத்தான் லேட் பண்ணுறாங்க. அதை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பாஜகவே புரிந்து கொள்ளவே முடியலை. என்ன கேட்டிங்கன்னா திமுகவுக்கு வேண்டிய அத்தனை நல்லதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாலின் சொன்னபடி மக்களுக்கு நல்லது செய்கிறார்கள் செய்யவில்லைன்னு சொல்கிறதுக்காக உண்மையோ பொய்யோ, உங்களுக்கு அவர்கள் நல்ல விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு செய்தியாக சொல்ல விரும்புவோம். திமுக கூட்டணி சண்டை, அதில் பிரேமலதா சண்டை பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஒரு எம்பி தரேன், ராஜ்யசபா எம்பி, 6 எம்எல்ஏ தரேன்னாரு. அவங்களும் சரி அப்படின்ட்டு ஒரே குஷியாகிட்டாங்க. அப்போ எம்பியை வந்து பதவி ஏற்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு வாங்க மனு தாக்கல் செய்யுங்க. ஆனால் ஒரு விஷயம், எம்எல்ஏ 6 கிடையாது 4ன்ட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க பிரேமலதா. இதுக்கு எடப்பாடியே பரவாயில்லையே, நீங்களும் முதல்ல கொடுத்துறீங்களே, அவர் எம்பி தரேன்ட்டு தரமாட்டேன்ட்டார். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எம்எல்ஏல 2 குறைக்கிறீங்களே அப்படின்னு அவங்க வேறு ஒரு பெரிய தகராறு பண்ணி பஞ்சாயத்து பண்ண ஏவாவேல்கிட்ட போய் ஒழுங்காக எனக்கு 2 வாங்கி கொடு அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இவங்க விடுதலை சிறுத்தைகள் அவங்க பெரிய தகராறு. திமுக நான் 170 சீட்டில் நிற்கணும், 64 நீங்கள் பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் போகிற போக்க பார்த்தா திமுக 170 சீட்டில் நிற்கவே முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. 150 160 இதில் தான் நிற்பாங்க. ஆக கூட்டணி கட்சி நிற்கும் அத்தனை தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று விடுவார்கள். அதனால் ஸ்டாலின் ஆட்சியின் சகாப்தம் முடிகிறது உறுதி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வருது. இப்போ ராமதாஸ் வந்து அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேறு வழி இல்லை, எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு விட்டது. அதனால் அவர் விஜய் பக்கம் போகிறார். அதனால் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் தலைமையில் உள்ள பாட்டாளி மக்கள் கூட்டணி தான் உறுதியாக இருக்குது. மற்றபடி என்டிஏல கூட்டணி அவ்வளோ ஒன்றும் பலம் இல்லை. அதிமுக பாஜக இது 2 மட்டும்தான். திமுகவில் கூட்டணி சண்டை வந்ததுனால இந்த கூட்டணி ஓட்டுக்கள் பெருமளவு பிரியும். அதனால் இந்த தடவை எலெக்ஷனில் மிகப்பெரிய டஃப் ஃபைட், யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறத கணிக்க முடியாத அளவுக்கு போகும். எது எப்படியோ ஸ்டாலின் வெளியேற வேண்டும், திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அதை யார் செய்தாலும்
நாம் அவர்களை ஆதரிப்போம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.